ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பலண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். இது வந்து லீட் கோடோட 5th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கிவன் எ ஸ்ட்ரிங் எஸ் ரிட்டன் த லாங்கஸ்ட் பலண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் இன் எஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க எஸ்ங்கிற வேரியபிளில். அதில் நம்ம லாங்கஸ்ட் பலண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், எஸ் ஈக்குவல் டு பிபிஏடின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங், அதாவது பலண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்னா என்ன, பலண்ட்ரோம்னா என்ன, நீங்கள் கொடுத்துருக்க வேர்டை வந்து நீங்கள் திருப்பி போட்டாலும் ரிவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே வேர்டு ரிட்டர்ன் ஆகும், அதுதான் பலண்ட்ரோம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து பலண்ட்ரோமான்னு கேட்கல, இதில் இருக்க சப்ஸ்ட்ரிங்கில் எந்த சப்ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட்டாக இருக்குது பலண்ட்ரோமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பிஏபிஏடின்னு இருக்கா, இதில் உங்களுக்கு பிஏபி வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கனாலும் பிஏபி தான் வரும், அதனால் அவுட்புட் போட்டிருக்காங்க. இதில் ஏபிஏவும் வந்து பலண்ட்ரோம் தான் லாங்கஸ்ட். ஏன்னா பிஏபியோட லென்த் எவ்வளோ 3A, ஏபியோட லென்த் எவ்வளோ 3A. அப்போ ரெண்டுமே வந்து வேலிட் ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்களேன், சிபிபிடின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் பிபிங்கிறது அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிபி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கனாலும் பிபி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் பண்ணி எந்த சப்ஸ்ட்ரிங், அதாவது எந்த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து பலண்ட்ரோமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எஸ் ஈக்குவல் டு பிஏபிஏடியா, எஸ் ஈக்குவல் டு பிஏபிஏடி. ஓகே ஓகே இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பலண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 2 பாயிண்டர் எடுத்துக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு பலண்ட்ரோம் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், அதுக்கு நம்ம அப்படி தான் எடுத்துருப்போம். 2 பாயிண்டர் எப்படி எடுப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு ஒரு பாயிண்டரு, அதை வந்து எல்லு, கடைசி கேரக்டருக்கு ஒரு பாயிண்டரு, அதாவது 6. ஓகேங்களா? இது எப்படி செக் பண்ணுவீங்க, எல்லும் 6 சேமாக இருக்கா, இதில் சேமாக இல்லை, பட் ஒருவேளை எல்லு 6 சேமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஆரை வந்து 1 உள்ளே கொண்டு போவீங்க, எல்லை வந்து 1 உள்ளே கொண்டு போவீங்க, அப்புறம் இந்த 2 சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. இது வந்து எப்போ சூட் ஆகும் அப்படின்னா, மொத்த ஸ்ட்ரிங்கை நம்ம பலண்ட்ரோமா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சூட் ஆகும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்ட்ரிங் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரிங்கு பலண்ட்ரோமா இருக்கும், அதாவது அதில் எது லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வேறு மெத்தட் ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மிடில் வேல்யூலேருந்து செக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு பிஏடின்னு இருக்குங்களா. இப்போ என்னன்னா, நீங்கள் மிடில் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து எதை வந்து மிடில் வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்டரை மிடில் வேல்யூவாக எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் மிடில் வேல்யூவாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கரன்ஸில் இதை மட்டும் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? செகண்ட் அக்கரன்ஸில் இது வந்து இங்கே போயிடும். நீங்கள் எதை செக் பண்ணுவீங்கன்னா, அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இருக்க 2, அதாவது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸில் நீங்கள் ஒரு லெட்டர் செக் பண்ணீங்க, செகண்ட் அக்கரன்ஸில் 3 லெட்டர். எப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் நடுவில் இருக்கிறதும். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகும், அதாவது பிக்கு மூவ் ஆகும். பிக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க 2 செக் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு பி செக் பண்ணுவீங்க, அடுத்து பி பக்கத்தில், அதாவது இந்த மாதிரி தான் போவோம். 1 1 3, அடுத்து 1 3 5 எப்படி வரும்னா, இது ஃபஸ்ட்டு பி செக் பண்ணியிருக்கீங்க, அடுத்து 3 லெட்டர் ஏபிஏ செக் பண்ணியிருக்கீங்க, அடுத்து 5 எப்படி செக் பண்ணுவீங்க, இப்படி செக் பண்ணுவீங்க மொத்தம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு பி செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பலண்ட்ரோமாக இருக்குது, அடுத்து ஏபிஏ செக் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பலண்ட்ரோமாக இருக்குது. இதுதான் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங், அதாவது இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும். ஓகேங்களா? அடுத்து பிஏடி செக் பண்ணுவீங்க, அதாவது 5 லெட்டர் செக் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து இது பலண்ட்ரோம் கிடையாது, ஏன்னா டி இருக்கனால. அப்போ உங்களுக்கு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்ன வந்துருக்குன்னா 3 இருக்கு. இந்த 3ல நீங்கள் என்ன கேரக்டர்ஸ் வச்சுருக்கீங்க, ஏபிஏ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களா. இப்படி தான் வந்து நம்ம பலண்ட்ரோம் கண்டுபிடிக்கணும் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்க்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொரு இருக்குது, என்னென்னா நீங்கள் என்னென்ன செக் பண்ணுறீங்க, லென்த்து 1 செக் பண்ணுறீங்க, 3 செக் பண்ணுறீங்க, 5 செக் பண்ணுறீங்க, அடுத்து என்னென்னு போவோம் 7 9 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரில் போயிட்டே இருக்குமா. ஆனால் நீங்கள் எது இந்த இடத்துல மிஸ் பண்ணுறீங்க, 2 மிஸ் பண்ணுறீங்க, 4 6 இப்படிலாம் மிஸ் பண்ணுறீங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மிடில் வேல்யூ எடுத்து பார்த்தீங்களா, மிடில் வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம்னா, பிஏடினா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே வந்து மிடில் வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் ஒவ்வொன்றா மூவ் பண்ணுறோம். இப்போ ஈவன் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் சிபிபிடின்னு இருக்கா. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, சிபிபிடியில் இப்போ மிடில் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எல் இங்கே எடுத்துக்கிறோம்,
ஆர் வந்து ஒன்று தள்ளி எடுத்துக்கிறோம். அதாவது ரெண்டு எல் ஆரும் ஒரே வேல்யூ பாயிண்ட் பண்ணாமல் எல் இந்த சைடு ஆர் இந்த சைடுன்னு சொல்லிட்டு 2 பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இதை செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ செக் பண்ணியிருப்பீங்க. அதாவது எஸ் ஆஃப் எல்லும் எஸ் ஆஃப் ஆரும் உங்களுக்கு வந்து சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணிடுவீங்க, 4 செக் பண்ணணும். 4 எப்படி செக் பண்ணுவீங்க, ரைட்டு வந்து இங்கே மூவ் ஆயிரும். ஓகேவா? அடுத்து லெஃப்ட் வந்து இங்கே மூவ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, 2ங்கிறத செக் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட் அக்கரன்ஸ் 2ங்கிறத செக் பண்ணுவீங்க. பியும் செக் ஆகும், இது சேமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகும்னா ரிசல்ட்டோட லென்த் வந்து 2, என்னென்ன எலமெண்ட்டு அப்படின்னா பி அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவீங்க. அடுத்து 4 செக் பண்ணணும். எப்படி, லெஃப்ட்லேருந்து ஒன்று இந்த சைடு, ரைட்லேருந்து ஒன்று இந்த சைடு. இப்படி செக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 4 லெட்டர் செக் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இது. ஆனால் வந்து 4 லெட்டர் வந்து சேமாக இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கடைசியாக வந்த ஆன்சர் இதுதான், பி. அதுதான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமும் போடுறேன். ப்ரோக்ராம் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்துருக்க இன்புட் எடுத்துக்கலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன, பிஏடி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே எடுத்துக்கிறேன். அடுத்து ரிசல்ட்டோட லென்த்தெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், இன்டீஜர் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு லூப் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணணுமா. அப்போ ஃபார் I in range of length of s. ஓகேங்களா? இப்போ நான் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரை நீங்கள் வந்து லூப் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எல் ஆர் அதாவது லெஃப்ட் ரைட்டு ரெண்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இனிஷியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எல் ஆர் ரெண்டுமே வந்து இந்த பிக்கு நோட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி, எல் ஆர் ரெண்டுமே வந்து பிக்கு நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வைல் லூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? வைல் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா எல் வந்து எப்பயுமே வந்து ஜீரோவுக்கு கம்மியாக போயிடக்கூடாது. ஆர் வந்து எப்பயுமே லென்த் ஆஃப் எஸ்ஸுக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இன்னொரு கண்டிஷன் என்னன்னா எஸ் ஆஃப் எல்லும் எஸ் ஆஃப் ஆரும் சேமாக இருந்துச்சுன்னா பழின்றோமா, அந்த கண்டிஷன்ஸ் தான் கொடுக்குறேன். எஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஆராக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் நீ என்ன ஸ்டோர் பண்ணிக்கோ, ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் பண்ணிக்கோன்னா அதாவது இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். பி எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது அந்த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸில் இப்போ சப்ஸ்ட்ரிங் தானே பண்ணணும். எதுலேருந்து, இந்த எல்ல இருந்து. ஒருவேளை இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர் ஒரு வேறு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்ட்ரிங் பண்ணணும், இந்த எஸ்ஸை வந்து சப்ஸ்ட்ரிங் பண்ணணும். சாரி, இது நான் பிஏ போட்டுட்ருக்கேன், ஆருக்கு பதிலாக சப்ஸ்ட்ரிங் பண்ணணுமா, பிங்கிறத மட்டும் தனியாக சப்ஸ்ட்ரிங் பண்ணுமா. அதுக்கு என்ன கொடுக்குறோம், எஸ் ஆஃப் எல் அதாவது இதில் இருந்து கோலன் போட்டுட்டு ஆறுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இது வரும். ஆரில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 0 1 2 சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கு. 0 1 2 சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், எஸ் ஆஃப் 0லேருந்து 2 வரைக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஸ்ட்ரிங் வரும், எஸ் ஆஃப் 0லேருந்து 2னா 0 1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்ட்ரிங் பண்ணுறீங்க, அதாவது இதுதான் வந்து இப்போ 2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வரைக்கும் தான் சப்ஸ்ட்ரிங் ஆகும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பிஏன்னு தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், இதோட 1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது r+1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை போட்டுக்கலாம், எஸ் ஆஃப் எல்ல இருந்து r+1. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, லென்த்தை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். லென்த் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, இப்போ இந்த இடத்துல எல்லோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ 2. எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது ரிசல்ட் ஆஃப் லென்த்தில் r-l போட்டுறீங்க. r-l போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 - 0 2ன்னு வரும். ஆனால் உங்களுக்கு லென்த் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல +1 போட்டுக்கிறேன். +1 போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 2ங்கிறது 3 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் ஆஃப் லென்த்தில் r-1 சரி r-l +1னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வெளியில் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இது செக் பண்ணியாச்சு. அதாவது இந்த இடத்துல இல்லை, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அச்சிச்சோ
ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸில் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் இருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் எல் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், இதை மூவ் பண்ணணும், அடுத்த லெட்டருக்கு மூவ் பண்ணணும். அடுத்த லெட்டர் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது இருக்குது பார்த்தீங்களா, எல் மைனஸ் 1 ஆர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஒயில் லூப் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த ஒயில் லூப்பில் இப்போ ஒயில் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் லூப் வரும். ஃபார் லூப்பில் ஐயோட கேரக்டர் இப்போ மாறும். ஐயோட இப்போ வேல்யூ என்ன 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்னென்னு இருக்கும், இப்போ 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே வந்து எதை பார்த்துட்டு இருக்கோம், இந்த 1ங்கிற இண்டெக்ஸில் ஏ இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி என்ன செக் ஆகும், ஏ செக் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஏ செக் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ ரிசல்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு ஸ்டோர் ஆகிட்டு இருந்திருக்கும்னா பின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிட்டு இருந்திருக்கும். ரிசல்ட்டோட லென்த்தில் 1ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னு ஸ்டோர் ஆகும், ஏன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும், ஏவோட வேல்யூ 1ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எல் மைனஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இங்கே போயிடும். எல்லுங்கிறது இங்கே இருக்கும், ஆறுங்கிறது இங்கே இருக்கும். ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இப்படி போயிடுமா. இப்படி போனதுக்கப்புறம் என்ன செக் ஆகும்னா பிஏபி, அதாவது இந்த எஸ் ஆஃப் எல்லும் இந்த எஸ் ஆஃப் ஆரும் சேமாக இருக்கா, எஸ் ஆஃப் எல்லும் எஸ் ஆஃப் ஆரும் சேமாக இருக்கா, இந்த ஒயிலில் செக் ஆகும். எல்லோட வேல்யூ 0வோட அதிகமாக இருக்கா, ஆரோட வேல்யூ லென்த் ஆஃப் எஸோட கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகும், ரிசல்ட்டில் பி ஏ பிங்கிறது ஸ்டோர் ஆகுமா, அதோட லென்த் எவ்வளோ 3ங்கிறது ஸ்டோர் ஆகுமா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். எல்லிருந்து ஆர் ப்ளஸ் 1 வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 வேல்யூவும் சப்ஸ்ட்ரிங் ஆகும், இந்த 3 வேல்யூட லென்த்தும் ரிசல்ட் லென்த்தில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ அடுத்த அக்கரன்ஸ், ஏன்னா உங்களுக்கு இந்த பிஏ விட கம்மியாக இல்லை, அதனால் என்ன ஆகும்னா, ஏன்னா இது லென்த் வந்து ஃபெயில் ஆகிடுமா, லென்த் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த ஒயில் லூப் ஃபெயில் ஆகிடுமா, அப்போ என்ன ஆகும், மறுபடியும் ஃபார் லூப் போகும். ஃபார் லூப்பில் இப்போ 2ன்னு சொல்லி வரும். 2ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அச்சோ இது ஹெல்ப் பண்ண முடியாதா, ஓகே இப்போ 2ங்கிறது இருக்கும். இப்போ 2ங்கிறதுல உங்களுக்கு எல் கமா ஆர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த பி செக் பண்ணோம், மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, சரி பிங்கிறது ஸ்டோர் ஆகும், இதோட லென்த் வந்து 1ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். அடுத்து மறுபடியும் இது என்ன ஆகும்னா இங்கே போகும், இது இங்கே போகும். ஸோ இந்த லெஃப்ட் டு ரைட்டும் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஏபிஏல இருக்கும். ஏபிஏல இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செக் ஆகிருக்கும், ஏன்னா ஏவும் சேமாக இருக்குது, அதனால ஏபிஏல ரிசல்ட் ஸ்டோர் ஆகும், அதோட லென்த்து 3. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன இதாகும், இது வந்து இங்கே போகும், இது இங்கே போகும். அதாவது இப்போ இந்த எல் வந்து இப்போ இந்த எல் வந்து பிக்கு மூவ் ஆகும், இந்த ஆர் வந்து டிக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ எஸ் ஆஃப் எல்லும் எஸ் ஆஃப் ஆரும் சேமாக இருக்கான்னு எதில் செக் பண்ணோம், இந்த ஒயில் லூப்பில் செக் பண்ணோம். அப்போ ஃபெயில் ஆகிருக்கு. ஃபெயில் ஆனனால என்ன ஆகுனா அடுத்து போகும். ஓகேங்களா, இப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சா, அப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஐயோட வேல்யூவில் என்னென்னு இருக்குது, 2ன்னு இருக்குது. இப்போ அடுத்ததில் வந்து 3ன்னு சொல்லி போகும். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி போகும். 3ல் என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஏங்கிறது எல் கமார், இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஏங்கிறது வரும். சரிங்களா, சரி ஏங்கிறது வரும், இந்த இடத்துல 1 வரும். இப்போ நான் அடுத்த நான் அப்படியே போடுறேன். இப்போ பிஏடின்னு வரும். இப்போ பிஏடி வந்து சேமாக இல்லை, அதனால் இது விட்டுறலாம். அடுத்து அங்கேயே ஃபெயில் ஆகிடும் ஒயில் லூப்பு. மறுபடியும் உங்களுக்கு டிங்கிறது வரும். அதாவது இந்த ஃபார் லூப்பில் உங்களுக்கு அடுத்த வேல்யூ 4ன்னு சொல்லி வரும். இது இங்கே மூவ் ஆகும், அதுக்கு தான் டி போட்டிருக்கேன். டியோட வேல்யூ 1. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெருசு வருது பார்த்தீங்களா, அதாவது இத்தனை வேல்யூஸ் வருது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னா இந்த 3லேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு இதுதான் மேக்ஸிமம், ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இதுதான் வந்திருக்கு. ஒன்று இந்த வேல்யூ ஓகே தான், இந்த வேல்யூ ஓகே தான். இப்போ இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒயில் லூப்பு கீழே ஒரு இஃப் போட்டுக்கணும். இஃப் என்ன போட்டுக்கணும்னா அந்த ரிசல்ட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த் வந்து அதாவது r - l + 1 வந்து ரிசல்ட் ஆஃப் லென்த்தை விட பெருசாக இருந்தால் மட்டும் நீ அடுத்த அக்கரன்ஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இஃப் கிளாஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா இது வருது பார்த்தீங்களா, பிஏபி வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து பி வந்து இதோட லென்த் வந்து 1. இப்போ அடுத்த அக்கரன்ஸில் உங்களுக்கு வர வேல்யூவோட ரிசல்ட் லென்த் வந்து 1 தான். அதனால் இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோர் ஆகாது, உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு வேலை ஈக்குவல் டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஈக்குவல் டுன்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த வேல்யூ ஸ்டோர், ஏன்னா அதுவும் 3 தானே. நீங்கள் ஈக்குவல் டு போடலாம், போடாமே விடலாம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏபிஏவும் வேலிட் ஆன்சர் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் எப்படி செக் ஆகிருக்கு உங்களுக்கு? 1 3 5 7 ஆட் நம்பருக்குலாம் செக் ஆயிருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும், சரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன, S = C BB D. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஈவன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணுற மாதிரி, அதாவது 2 4 6 ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் நம்ம என்ன செக் பண்ணோம், 1 3 5 7 இப்படிலாம் செக் பண்ணுவோம். இப்போ 2 4 6 எல்லாம் செக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், L, R வந்து I+1 அப்படின்னா இந்த எல்லும் ஆரும் ஃபஸ்ட்டு எல் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும், அப்புறம் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில். அடுத்து ஒயிலில் செக் பண்ணணும். ஒயில் உங்களுக்கு அதாவது இது எப்படின்னா இன்னொரு ஒயில் போட்டுக்கோங்க. L, R வந்து L, R = I+1. இப்போ அதே மாதிரி ஒயில் கண்டிஷன் தான். இதே ஒயில் கண்டிஷனை நான் என்ன பண்ணுறேன்னா இது கீழே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே ஒயில் கண்டிஷனை காப்பி பண்ணி கீழே போட்டிருக்கேன். ஆனால் ஐயோட வேல்யூ Y+1 போட்டிருக்கேன். ஏன்னா R வந்து நான் ஃபஸ்ட்டு செகண்ட் டிஜிட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா இந்த ஒயில் கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஒயில் கண்டிஷனில் என்ன நடக்குது, இது உங்களுக்கு எல்லாமே S(L, S(R) வந்து சேமாக இருக்கா? இல்லை. அப்போ ஃபஸ்ட்டே இந்த ஒயில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, இது ரன் ஆகாது. அடுத்த ஃபார் லூப் போகும். இப்போ என்ன ஆகும்னா இந்த லெஃப்ட்டும் ஆரும் இங்கே மூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், S(L, S(R) சேமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டில் என்னென்னு ஸ்டோர் ஆகும்னா B, Bன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். சாரி, இது சப்ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகுது. சரி, அரேயில் ஸ்டோர் ஆகாது. நான் சப்ஸ்ட்ரிங் தானே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிபின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் அப்ளைவும் சொல்லியிருப்பேன், அதுவும் தப்பு தான். அதாவது அரேயில் ஸ்டோர் ஆகிருக்காது. இந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் தானே, ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் ஆஃப் லென்த்தில் உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும், 2ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் ஆஃப் லென்த்தில் 2ன்னு சொல்லி இருக்குது. இப்போ அடுத்து என்ன ஆகும், இது லெஃப்ட் இங்கே போகும், ஆறுங்கிறது ரைட் இங்கே போகும். அப்போ லெஃப்டோட வேல்யூ வந்து C பார்க்கும். இப்போ ஆரோட வேல்யூ Dக்கு பார்க்கும். மறுபடியும் கேப் மிஸ் ஆயிடுச்சு. ஆரோட வேல்யூ வந்து Dக்கு பார்க்கும். இப்போ S(L, S(D) வந்து செக் பண்ணணும். சாரி, S(L, S(R) செக் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இது ஃபெயில் ஆயிரும் ஒயில் கண்டிஷன். அடுத்து ஃபார் லூப் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா BD பார்க்கும். BD வந்து அப்பயே ஃபெயில் ஆயிரும். ஏன்னா ஒயில் லூப்பில் வந்து S(L, S(R) செக் பண்ணும்போது Bயும் Dயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அங்கேயே ஃபெயில் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா BB2ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்மே ரன் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல தப்பாகிற ஆன்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது மேலே போட்டு இது கீழே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா கடைசியில் ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சொல்யூஷனை அப்படியே காப்பி பண்ணி லீட் கோடில் போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரன் ஆகிடுச்சுங்களா? இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ இது ரன் ஆகிடுச்சுங்களா? இது வந்து 51% பீட் பண்ணியிருக்கு. மெமரியும் வந்து ஓகேவாக எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டாலும் அதே தான் வரும்னு சொன்னேன்னா, இப்போ நான் ஈக்குவல் டு போட்டு நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஆன்சரும் வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து என்னோட வெப்சைட் லிங்க் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டின் வரேன். அது வரைக்கும் பை.